மக்களே, ஒரு லாங் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கன்றத தொடர்ந்து பாருங்க. எங்கடா போகிறோம்? எங்கன்னா உறையூர்ல இருந்து ஒரு 4 ஸ்டாப்பு தள்ளி போகிறோம். அது வந்து லாங் டிரைவ். பிரியாணி கிடைக்கும்ல? ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ, நாங்கள் வர சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படியே என்ன பிளானோ அது இது பண்ணிடலாம். சகர் சாப்பாடு சாப்பிட்லான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த கடையை எல்லாமே கூப்பிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம். The next day. இந்த மெயிலை ஆன் பண்ணி தான் நாளைக்கு பிரியாணி ஆக போகலாம்னா. ஒவ்வொரு கேங்லையும் ஒருத்தங்க லேட்டு தான். இந்த குண்டு டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். எல்லாத்துலயும் ஆண் கோழி எல்லாத்துலேயும் ஒன்று ஓகேவா? அவ்வளோதானே. இதெல்லாம் வரும். பசிக்குது. அதை எடுத்தீங்களா? அதெல்லாம் எடுத்தாச்சுடா. வாடா, டிஸ்பிளே இருக்கா? ஒரு மீன் வாங்குவோமா? ஒன்று வாங்கிப்போம். இல்லடா, சாப்பிடுவீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் 2 பேருமே சாப்பிடலடா. அப்புறமே அதுக்கு ரைட்டு. நைட் சாப்பிட்டேன், லைட்டாக சாப்பிட்டேன். நீ மட்டும் சாப்பிட்றாரு. ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி என்ன பெட்ரோல்லாம் வருது? சரக்கு அடிக்கிறேன்னு நினச்சிக்க மாட்டாங்க. இருக்கு பார்த்தா பாட்டிலு. இங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுடா, ஆம்புலன்ஸ் உட்காருங்கடா. நைட் நேரத்துல எந்த பெட்ரோல்டா ஒய்யும் போட்டு வராங்க. நாமளி வண்டி வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் வண்டியை வந்து சைடு போடுறது. இந்த பயவில் பனியெல்லாம் இல்லாமல் பேர் போர்டே உட்காந்துருவேன். நான் சொன்னே சட்டையை போடுறான் அப்படிங்கிறேன். எங்க போலீஸ் இங்கே சுற்றிடுறான். வண்டியை கிராஸ் பண்ணி போகுது. அடுத்து 5 நிமிஷத்துல வண்டி அவங்க நம்ம வண்டியை கிராஸ் பண்றாங்க. எல்லாம் ஓரமா நிப்பாட்டு. சட்டையை பெட்ரோல் போச்சு. வேகமா ஆட்டோல வந்து கிராஸ் பண்ணனா நான் சொன்னேன், ஏய் பெட்ரோல் எப்போ நான் கிராஸ் பண்ணாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் மறக்குமா நெஞ்சம். ஹை கைஸ். அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா, சகர் சாப்பாடுன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஃபுல்லாக சாவியும் ஹரியும் நோன்பு இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். இவருக்கு வந்து 11வது படிக்கிறதுலேருந்து இதில் அனுபவம் இருக்கு. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களோட லோகோ இருக்கும். அந்த லோகோ பண்ணி கொடுத்த தம்பிக்கு வந்து ஒரு நன்றி. பேர் வந்து தர்பேஸ்வரன், சித்திரப்பூண்டி, சென்னையில் தங்கி படிக்கிறாப்புல, நல்ல பையன். அந்த லோகோ பண்ணி கொடுத்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த மோஷன் வீடியோ ஒன்று ஓடும் பாருங்கள், இன்ட்ரோ வீடியோ.
அந்த பையன் வந்து நம்ம பையன் தான் தீபக். அவனுக்கும் ஒரு சில நன்றிகள். இப்போதைக்கு எங்களால் கிரெடிட் மட்டும் தான் கொடுக்க முடியும், அதிகபட்சம் கை கொடுக்க முடியும். ஃப்யூச்சரில் நல்லா இருந்தோம்னா நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறோம். ஸோ 2D தர்பேஷ் தீபக் 2Dக்கும் தேங்க்யூ. அல்ச்சா ஊற்றி குழப்பி அடிங்கலை. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி சாப்பிடுவேன் ரோட்டில் உட்காந்தா. ஆமா ஆமா, கேஎம்எஸ் அக்கீம்ஸ்ல. அது பெரிய கிடையாச்சுடா. சொல்றத கேள்றா. சொல்கிறோம். இந்த ரம்ஜானுக்கு இதே மாதிரிதான் ஆஹா, படத்துக்கு போயிட்டு வந்துட்டு வந்துட்டாயா? நானு ஷாகுல் இருந்தப்ப பிரசாந்த் எங்க பசங்க எல்லாம் ஒரு கேமரா திட்டிட போது சாகுலும் வராது ஒண்ணும் வராது. அதுக்கப்புறம் படத்துக்கு போயிட்டு வரப்ப எல்லாம் பார்சல் வாங்கிட்டு இதே மாதிரி ரோட்ல உட்காந்து சாப்பிட்டோம். அதுதான் இப்ப எனக்கு ரிமெம்பர் ஆகுது. என்ன படம்? படம் தெரியாது, சாப்பாடு தான் முக்கியம். வான்கோழி கேட்டது நான்றா. வான்மொழி இல்ல, இதான் இதுதான் வான்மொழியா? மத்தியா? 2 பீஸ் தான் இருந்துச்சடா. ஆமா. முக்கியமான விஷயம், ரொம்ப நாள் கழிச்சு ஐயா வந்திருக்காரு வீடியோக்கு. ஐயா வந்தாரு. ஐயா வந்தாரு. ஐயா பத்தி பேசவே இல்லை பாரு. சொல்லுங்க, நீங்க ரொம்ப நாளா ஐயா வரல, அதுக்கான காரணம் என்ன? உங்களோட வாழ்க்கையோட அப்டேட் என்ன? ஈரான்ல எப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. ஐயா சொல்லலாம். அதாவது ஈரான் பிரச்சனையோட பெரிய பிரச்சனையா, அது எவ்வளவு பொன் சிரிப்போட சொன்னாரு பாத்தீங்களா? அதை விட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. டேய் நான் செத்துறேன்டா. அதை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு வரமாப்புல ரெகுலரா. இதுதான் கல்யாணம் பண்ணாதீங்கன்றது. கல்யாணம் ஆச்சு ஐயாவால வர முடியாது. அடுத்து இந்த பக்கத்துல இருக்க பையன் வந்து கூடிய விரைவில் கல்யாண சாப்பாடு போட போறான். ஏய் மாப்பிள்ள எல்லாம் வந்துருங்க. இவர் உண்மையிலேயே மாப்பிள்ளை போறாரு. இது ஆனால் டேஸ்ட் கம்மியா இருக்கு. டேஸ்ட் கம்மியா இருக்கு, அதுவுமே சுமாராக தான் இருக்கு. இல்லை, இதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு. நந்தி நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னு சொல்றதை விட நல்லா இருக்குன்றது செஞ்சிருக்கலாம். அப்பா டேஸ்டா செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் மொழியில சொல்லணும்னா இன்னைக்கு டேஸ்ட் கம்மியா இருக்கா இல்லை எப்பயுமே இப்படிதான் தெரியல. இல்லை எப்பயுமே மந்தி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆக்சுவலாக புதன்கிழமை ஒரு நாள் வந்தோம், விடிய காலைல 4 மணிக்கு பிளான் பண்ணி. இதை போட்டுருவா? ஏய் இதுதான் கொப்பா தான். வெறும் எலும்பு தான். மாப்பிள்ளைக்கு ஏதாவது போட்டா அவன் அமைதியாக இருப்பான். இப்போ வந்து என்னத்தை கிடைக்க வரான் அவன் பார்த்துட்டே இருக்கான்ல. இந்த புலவா அப்புறம் மனசுலாம் இல்லைங்க, இங்க வந்து பயமுறுத்துவாங்க. எங்கேயோ போய் அடி ஒழுங்கா உட்கார தூக்கிட்டு வர மாதிரி சீசா மாதிரி அவர் வந்துருவாரு. போட்டதுக்கு அப்புறம் கத்திரி இங்க யாராவது என் இடத்த ஃபில் பண்ணிக்கங்க. பரவாயில்ல. ஏன் இப்படி பாக்க பிள்ளைகளை சாப்பிட வச்சு பாக்குறது ஒரு தனி அழகுப்பா. அப்பா கொஞ்சம் சாப்பிடுப்பா, நாய்க்கெல்லாம் பயப்படாதப்பா, நாங்களே நாய் தான். இதெல்லாம் நாய் எப்படி தான் பாக்குது, நம்மளோட வாய்ட்ட கொண்டு போற வரைக்கும் பாக்குது, வாயில புடுங்குற மாதிரி. ஒவ்வொருத்தனுக்கும் தான், எல்லாத்துக்கும் இருக்கு. வரிசையா உட்காருங்க. ஆக்சுவலா அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இதுக்கு சாப்பிட்டாச்சு. அது என்னடா சர்தாரா? ஏய் இல்லடா, ஏதோ சொன்னீங்க சபாரா. இவன் வர்ற தண்ணி எங்க ஊத்து? சகர் சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஓகே தாங்க, நல்லா இருந்துச்சு. அது சொல்லணும்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.
இந்த சிக்கனு மீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக. வாங்க அடுத்து இது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அடுத்த ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம். இந்த லெமன் டீ குடிக்க வாக்கு லெமன் டீ இங்கே பாரு நான் ஆட்டிக்கிட்டே இருக்கான் எப்படி பேசுறது மூஞ்சில தெளிக்குதுறாடே. டேய் சும்மாறா. போன் தான் நினையுது. இப்ப நினையும் பாரு. ஊத்தி விடு பொழிச்சுன்னு கோழி பண்டிகை. அடுத்து என்ன பிளானு, எங்க போறோம், அடுத்த வீடியோ என்ன? அடுத்து பால் குடிக்க போகிறோம். இது குடிக்கிறியா? லைட்டா கலக்கிட்டோம். சூடா இருக்கு. ஆமா அவருக்கு வேற கிளாஸ் மாற்றி விட்டா இதில் குடி கூலிங்க ஊற்றி குடி. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. இருக்கு பயப்புல உன் மேல தெளிக்காதான் வரான். ஏய் சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. பாஸ் கொடுத்துடுறா அப்படியே. ஏய் குர்ரா டேய். ஏய் ஏதோ தெரியுதா? ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா. இது என் தம்பி. நாங்க ஒரு வழியா வந்து நாங்க வந்து பால் ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா இங்க வந்து ஒரு லெமன் டீ சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு போய் படுக்க போறோம். முடிஞ்சா இன்னைக்கு வந்து சாப்பிடாம இருந்து பார்க்க போறோம். ஒரு நாள் வந்து எவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்க முடியுது, இல்ல எவ்வளவு நேரம் வந்து பசி எடுக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் குடிப்போம். இவர் வந்து டாஸ்க் எடுத்துக்கிட்டாரு. தண்ணி குடிக்க கூடாது ஆக்சுவலியா. இல்ல நம்ம தண்ணி எல்லாம் குடிக்கலாம். அதுபடி ஃபுட்டு சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருக்க போறோம் இதெல்லாம் போட்டுறக்கூடாது. அந்த எண்ணெய் நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் டீ சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஒரு தூக்க கலக்கமா இருக்கு. எல்லாரும் வீட்டுக்கு போய் படுக்க போறோம். ஓகேங்களா? இவர் வந்து கோலி சோளம் சாப்பிட்டாரு. இவர் வந்து மிளகு பால் சாப்பிட்டாரு. அங்க பிடிச்சிருக்கிறவர் வந்து கோலி சோடா சாப்பிட்டாரு. ஆக்சுவலாக ஜிபேல பணம் இல்லாம ஜிபே ஒர்க் ஆகல. பணமா இருக்கு ஒர்க் ஆகல. அப்புறம் காசை கொடுத்துட்டு வரணும். ஆமாண்டா நீ பாட்டுக்கு பார்த்து போ. வரட்டா. அவன் சொல்ற மாதிரி நிப்பாட்டாம போ. அமுக துமுக அமால் டுமா.